வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மீரா. இன்று நாம் பார்க்கப் போகும் இடம் தடா நீர்வீழ்ச்சி. இதை உப்பலமாடுகு நீர்வீழ்ச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான இயற்கை அதிசயம். இது சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளின் குடியிருப்பாளர்களுக்கு பிரபலமான வார இறுதி விடுமுறை தலமாகும். இது கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்குள் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் தப்பிக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. இந்த நீர்வீழ்ச்சி ஒரு தனி நீர்வீழ்ச்சி அல்ல, ஆனால் உப்பலமாடுகு ஓடை பாறைகள் நிறைந்த பள்ளத்தாக்கு வழியாக இறங்கும்போது உருவாகும் தொடர்ச்சியான நீர்வீழ்ச்சிகள் மற்றும் குளங்களின் தொகுப்பாகும். நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பயணமே ஒரு சாகசமாகும். இது ஒரு அழகிய காடு வழியாக நடைபயணம் செய்வதை உள்ளடக்கியது. இது மலை ஏறுபவர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களிடையே மிகவும் பிடித்தமான இடமாக அமைகிறது. உப்பலமாடுகு ஓடை மலைகளில் உருவாகி அடர்ந்த காடு வழியாக பாய்ந்து கரடு முரடான நிலப்பரப்பில் தனது வழியை செதுக்குகிறது. இது தொடர்ச்சியான நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குகிறது, ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான அழகை கொண்டுள்ளது. மலையேற்றத்தின் ஆரம்ப பகுதி ஒப்பீட்டளவில் சமமான பாதையில் செல்வதை உள்ளடக்கியது. படிப்படியாக மலைகளில் ஏறுவது. பாதை பெரும்பாலும் பாறைகள் நிறைந்ததாகவும் சமமற்றதாகவும் இருக்கும். மிதமான அளவு உடற்பயிற்சி தேவைப்படுகிறது. ஒருவர் ஆழமாக செல்லும்போது பாய்ந்து வரும் நீரின் ஒலி அதிகமாக கேட்கிறது, நீர்வீழ்ச்சியை நெருங்குவதை உணர்த்துகிறது. மலை ஏறுபவர்கள் சந்திக்கும் முதல் பெரிய குளம் பெரும்பாலும் வரவேற்கத்தக்க காட்சியாகவும் இது குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியூட்டும் வாய்ப்பையும் வழங்குகிறது. நீர் பொதுவாக தெளிவானதாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். வெப்பத்திலிருந்து புத்துணர்ச்சியூட்டும் ஓய்வை வழங்குகிறது. சுற்றியுள்ள பாறைகள் மென்மையாகவும் அழைக்கும் வகையிலும் உள்ளன. உட்கார்ந்து அமைதியான சூழ்நிலையை அனுபவிக்க ஏற்றது. ஒருவர் மேலும் முன்னேறும்போது பாதை செங்குத்தாகவும் சவாலாகவும் சில பயனுள்ள குறிப்புகள். செல்ல சிறந்த நேரம்: மழைக்காலத்திற்கு பிறகு செப்டம்பர் முதல் ஜனவரி வரை நீர்வீழ்ச்சி முழு வீச்சில் இருக்கும்போது செல்ல சிறந்த நேரம். மழைக்காலம் நீர்வீழ்ச்சிக்கு சிறந்த நீரோட்டத்தை வழங்குகிறது, ஆனால் வழுக்கும் பாறைகள் மற்றும் திடீர் வெள்ளம் காரணமாக ஆபத்தான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். மலையேற்றம்: நல்ல பிடிப்புடன் வசதியான மலையேற்ற காலணிகளை அணியுங்கள். போதுமான தண்ணீர் மற்றும் சிற்றுண்டிகளை எடுத்துச் செல்லுங்கள். மிதமான அளவிலான மலையேற்றத்திற்கு தயாராக இருங்கள். வழுக்கும் பாறைகள் மற்றும் சமமற்ற நிலப்பரப்புகளை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். சுற்றுச்சூழல் பொறுப்பு: குப்பைகளை கொட்டுவதை தவிர்த்து கழிவுகளை பொறுப்புடன் அப்புறப்படுத்துங்கள். இயற்கை சூழலை மதித்து வனவிலங்குகளை தொந்தரவு செய்வதை தவிர்க்கவும். அதிகாரிகளால் செயல்படுத்தப்படும் வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றவும். பாதுகாப்பு: வழுக்கும் பாறைகள் மற்றும் ஆழமான குளங்கள் போன்ற சாத்தியமான ஆபத்துகளை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் செல்வதை தவிர்க்கவும். ஒரு குழுவாக செல்வது நல்லது. நீர்வீழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் வானிலை அறிக்கையை சரிபார்க்கவும். தடா நீர்வீழ்ச்சி ஒரு நீர்வீழ்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு அனுபவம். இது இயற்கையுடன் இணைவதற்கும் உடல் ரீதியாக தன்னை சவால் செய்வதற்கும் இயற்கையின் அழகை மதிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. இது நகர வாழ்க்கையின் அவசரத்திலிருந்து தப்பித்து இயற்கையின் மத்தியில் அமைதியையும் காணக்கூடிய இடம். ஒரு மரியாதைக்குரிய பார்வையாளராக இருப்பதால் எதிர்கால சந்ததியினருக்காக தடா நீர்வீழ்ச்சியின் அழகை பாதுகாக்க அனைவரும் உதவலாம். இதை போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் மேலும் பெற எங்களுடைய சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.